ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். எப்படியோ பொங்கல்லாம் முடிஞ்சு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். பார்வதி இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே எபிசோடுக்குள்ளே போவாங்களா, அதை பற்றி பேசலாம். போவாங்கன்னு தான் நியூஸ் வருது. ஓகே, அதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கமருதீன் வந்து ஃபினாலே ஸ்டேஜில் இருக்கார். இவிபி செட்டுக்கு நேற்று சாயந்தரமே போயிட்டார். ஸோ நேற்று சாயந்தரம் என்னென்ன மாதிரி ஷூட் எடுப்பாங்கன்னா, டான்ஸு அந்த மாதிரி ஷூட் தான். மீதி ஷூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எடுப்பாங்க, இன்றைக்கி காலையில் தான் எடுப்பாங்க. புரியுதா? ஸோ அப்போ தான் இந்த ஸ்பீச்செலாம் இருக்கும். சில ஸ்பீச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்துருவாங்க. அதாவது நேற்று ஒரு 50%, இன்றைக்கி ஒரு 50% அப்படி எடுப்பாங்க. ஸோ அது ஏற்ற மாதிரியே இப்போ என்னென்னா, பார்வதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால் நேற்று வர முடியல, ஆனால் இன்றைக்கி நான் வந்துடுறேன் அப்படின்னு. முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிய. முதலேருந்து சொல்கிறேன். எப்போ நம்ம கமருதீன் வந்தாரோ அப்போ மக்களுக்கு பலத்த கரகோஷம் கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து உடனே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி எங்கன்னு கேட்டாங்களாம். உடனே நம்ம விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, பார்வதியும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், அவங்களால இப்போ வர முடியலன்றாங்க, நாளைக்கு மீதி எடுப்போம்ல அப்போ வருவேன்னு சொல்கிறாங்க, நாங்களும் நம்புகிறோம், பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன் அவங்களால வர முடியல அப்படின்னு ஒரு ரீசன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸான மதுரையில் இருக்காங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்கப்பா, மதுரைனா மதுரைக்காரனி. அதே தான், அவங்க மதுரையில் இருக்காங்களாம். இவங்களோட இன்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் தான் வந்து கொடுத்தாங்களாம். அதனால் பட்டுன்னு ஏரோப்ளைன்லாம் பிடிச்சிட்டு வர முடியும்னு ட்ரை பண்ணாங்களாம். பட் இருந்தாலும் பிடிக்க முடியல. அதனால தான் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போகுது. என்னால் நம்ப முடியலப்பா. அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். புரியுதா? ஆனால் இன்றைக்கி பார்வதி வரதுன்னு நியூஸ் வந்திருக்கு. நேற்று வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி வந்து பேசுவாங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி வரனால இவங்க மேலே இருக்கல அந்த பிளாக் மார்க், அதான் அந்த கெட்ட பேர் வந்து அழியும். பரவாயில்லப்பா, நார்மலாக பேசுகிறாங்கப்பா அப்படின்னு அந்த இது அழியும். ஸோ அது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி இவங்க வரணும். நேற்றே கமருதீன் ஓடி வந்துட்டார். அப்பா நான் வந்துடுறேன்ப்பா, என் பேர் நல்லா வரணும்னு சொல்லி வந்துட்டார். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்வதி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த ஃபினாலே எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபஸ்ட்டு ப்ரோமோன்னு ஒன்று விட்றானுங்க. எதுக்கு விட்றானுங்க, ஏன் விட்றானுங்கன்னு தெரியாத அளவுக்கு விடுவானுங்களே, அது மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் விட்ருக்காங்க. நம்மளால் ஒன்றுமே டீகோட் பண்ண முடியல. ஸோ அதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி பார்வதி கமருதீன் வீட்டுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மிக சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். பாய்.